ஹலோ மக்களே, இட்ஸ் மீ சாய் கேமிங். இந்த வீடியோல நம்ம என்ன கேம் பத்தி பார்க்க போறோம்னா டை அகைன். இது வந்து ஒரு மொபைல விளையாடுற கேம். நிறைய பேர் இந்த கேமை விளையாடி காண்டி ஏறி கடுப்பாகி உமால என்னடா கேம் இது அப்படின்ற மாதிரி பேசி வீடியோ போட்டிருப்பாங்க. நம்மளும் அதே கேம் தான் விளையாடி வீடியோ போட போகிறோம். வாங்க நம்ம இன்ட்ரோ பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லெவலுக்குள்ள வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் லெவல் பார்க்கும் போதே கொஞ்சம் சிம்பிளா இருக்கிற மாதிரி தான் தெரிகிறது. வச்சாம் பாருங்க ட்விஸ்ட், எங்க வச்சிருக்கான் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து கேப் இருக்கிற மாதிரியே காமிச்சிட்டான். ரெண்டாவது வந்து எந்த இடத்துல கேப் இருக்கு அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். கரெக்டா இந்த இடத்துல ஒரு குழிய நோண்டி உள்ள வச்சுட்டான். சரி ஓகே பரவாயில்ல. இப்ப வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சரிடா பொறுமையா ஃபர்ஸ்ட் குழிய ஜம்ப் பண்ணிரு. ரெண்டாவது குழியில போய் ஜம்ப் பண்ணுவியா? ஏண்டா கரெக்டா போய் அதுலேயே நொட்டணுமோ? கொஞ்சம் கேப் விட்டு அப்படி இப்படிலாம் தாண்ட கூடாது. நம்ம பையன் யாரா அந்த பையன்? நான் தான் அந்த பையன். ஃபர்ஸ்ட் லெவல் வந்து நம்ம வெற்றிகரமா முடிச்சாச்சு. ரெண்டாவது லெவல் என்னடா ஒண்ணுமே இல்லை இதுல. வச்சாம் பாருங்க ஆப்பு சூத்துல நடு சூத்துல சொருகி விட்டான். அடடா எப்படிதான் இந்த மாதிரி கிரியேட்டிவா யோசிக்கிறானே தெரியல. ஆனா ஏன்டா இந்த முறையும் போய் குழியிலேதான் சொருவியாடா? பொறுமையா நிதானமா யோசிச்சு என்ன அது மேல ஏதோ வந்திருக்கே. சரி ஓகே இப்ப வந்து மக்களே நம்ம வந்து கொஞ்சம் அப்ப வந்து நம்ம வார்ம் அப்லாம் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. போடு அழகா போய் கரெக்டா குழியிலே சொருகி இருக்கான் நம்ம பையன். அப்படிதான். இப்ப வந்து ரெண்டாவது குழி வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். மேல வந்துடுச்சா அப்ப வந்து அது மேல டிங் எதிரி உட்காரணும். சூப்பர் போட்டு வேற லெவலு. தகடு தும் வின் பண்ணியாச்சு. இப்ப வந்து மூணாவது லெவல் ஓகேவா. கண்ணு வேற ஒழுங்கா தெரிய மாட்டேங்குது மக்களே. இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆச்சு. கண்ணுல கொஞ்சம் அடிபட்டுருச்சு. கண்ணு தெரிய மாட்டேங்குது. அதனால கொஞ்சம் உத்து பார்த்துதான் விளையாட வேண்டியதா இருக்குதுன்னு சொல்ல வர்றதுக்குள்ள பாலங்கணத்துல விழுந்துட்டோம். சரி ஓகே பொறுமையா பார்த்து நிதானமா சூதானம் கண்டுபிடிச்சிட்டுல. ஏன்டா நீ ஏங்கிட்டே வா. நல்லா எவ்வளவு பெரிய பிளேயர். அந்த காலத்துல கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. நல்லா எவ்வளவு பெரிய ஆளுடே. இதெல்லாம் எனக்கு சாதாரண அசால்ட்டா லெவல் 3 முடிச்சுட்டேன். இப்ப வந்து லெவல் 4 போக போறேன். லெவல் 4 அப்படியே சின்னசா அந்த குட்டு மேல ஏறி வேற ரகையா நிலா வேற ரகையா. எப்படி சர்வ சாதாரணமா என்ன பிரிட்ஜ் கட்டி வச்சிருக்காங்க? எப்படி இது? என்னடா நடந்துச்சு இப்போ? சேரா டேய் நீயா நானா பாத்திரலாம்டா. எகுறா ஏண்டா 12 டைம் நான் விழுந்திருக்கேன் மக்களே. அதுல காமிக்குது. அந்த டைம் விடுறது இல்ல. கரெக்ட் நிக்கணும்டா ஏன்டா அப்படி பண்ற? நிக்கணும்டா கரெக்டா போயிட்டு லாஸ்ட்டுக்கு முன்னாடி இதுல நிக்கணும். ஓகே நின்றுக்கா போதும். எப்படி ரிட்டர்ன் வந்துட்டேன்னா இப்ப ஏறி அவ்வளவுதான். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ தெரிய மாட்டேங்கிற. நல்ல கிட்ட வந்துக்கிறேன். லெவல் 6 ஓகேவா. லெவல் 6. ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம். போயிரு எகுர் நாடா. இது ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் கூதி வைக்கிறீங்கடா டே. அப்பா சாமியே. ஓடுறா எகுரு 2 3. இப்ப வந்து பொறுமையா ஓகேவா. எப்படி கண்டுபிடிச்சான் பாத்துல. வாவ் செம்ம. லெவல் வந்து 7வது. இது எப்படி 2 வச்சுட்டான் நவுந்துருச்சு. ஓகே ஏங்கிட்டே வா. நீ எப்படி எல்லாம் மூவ் பண்ணுவ எப்படி எல்லாம் இருப்பன்ற வரைக்கும் ஐநோன்னு சொல்ல வந்தேன். அதுக்குள்ள எங்கோட்டம் அடிச்சுட்டான். சரி ஓகே நம்ம வந்து மறுபடியும் பாத்து கடவுளே ஆண்டவா பாத்து. இன்னும் எவ்வளோ கஷ்டத்தை தான் நான் அனுபவிக்கிறது. பொறுமையா எகுரு. ஓகே பொறுமையா சூதானமா யோசிச்சு சிந்திச்சு விளையாடணும். ஓகேவா. ஏண்டா சொல்றது எதுனா புரியுதா இல்லையாடா?
என்ன பார்த்தா மலுமண்ட மாதிரி தெரியுதாடா? அழகா, ஓகேவா, அழகா. லாவாடி கேபால் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவுட் ஆயிட்டான். ஓகேவா, எவ்வளோ நேரம் இந்த 7வது லெவலு மக்களே. அதாவது மக்களே, இந்த முறை அப்படியே பேக்வேர்டு வந்து அப்படியே ஒரே ஜம்ப் போடு முடிச்சாச்சு. இது என்னடா சப்வே சஃபர் மாதிரி காயின் புடி. ஏன்டா அது காயினா வெடிகுண்டாடா? இப்போ வந்து இதுல வந்து வெடிகுண்டு வச்சிருக்காங்க, நம்ம வந்து எதுன்னு தெரியாது. எத்தனை டிஸ்டா வைக்கீங்க? மண்டை வலிக்குது. ஓகே, அழகா பொறுமையா. அதை ஏன்டா நவுத்துற? அதை ஏன் நவுத்துற? அது உன்னை கேட்டாங்களா? நவுத்து சொல்லி கேட்டாங்களா? பொறுமையா சூதானமா, ஓகேவா. சூதானனா அர்த்தம் தெரியும் தானே? சூதானனா அமைதியா கொஞ்சம் பொறுமையா யோசிச்சின்னு அர்த்தம், சரியா? அவசரப்பட்டு தொற்றாதன்னு சொல்ல வந்தா அவசரப்பட்டு தொட்டுட்ட. சரி, ஓகே. இப்ப வந்து வந்துட்டோம். அவ்வளவுதான், இதுக்கு மேல முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். அப்படியே போ நைஸா. சூப்பர். நம்ம வந்து லெவல் 9. எதுக்கு எகுறது? பொறுமையா சத்த பொறுமையா. அப்படியே அடட. சரிடா சரிடா. அப்படியே லைஸா ஜம்ப் பண்ணி மெதுவா நம்ம பண்ணணும், ஓகேவா? நீ இந்த மாதிரிலாம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும்டா. எனக்கு வந்து நீ எப்படியெல்லாம் ஆனா நீ இப்படியெல்லாம் யோசிப்பேன்னு எனக்கு தெரியாது. சரி, ஓகே, இந்த மாதிரி பாத்துக்கணும்ல, மாட்டிக்கினேன். அப்படியே பொறுமையா உடஞ்சு விழும். அப்படியே எனக்கு கீழே தள்ளிடுவேன், நீ சிரிக்குவேன். அதானே பிளானு. எனக்கு தெரியும்டா, எனக்கு தெரியும். நீ வந்து யாரு, எப்படிப்பட்ட ஆளு, எங்கிருந்து நீ கல்லு தூக்கி போடுவ, எப்படி ஆளை போடுவ அப்படின்றது ஃபுல்லா எனக்கு தெரியும், ஓகேவா? சரிடா, 10வது லெவல் கொஞ்சம் பார்த்து விளையாடலான்னு நினைச்சேன். நீ அப்பயும் டிஸ்ட் வச்சிட்டேன்னு சொல்லி முடிக்கிறேன், நீ வச்சு முடிச்சிட்ட, ஓகேவா? அப்ப வந்து பொறுமையா இப்ப வந்து பொறுமையாடா. எப்பா சாமியா, பொறுமையாடா. நான் என்ன நினைச்சேன்னா, நடுவுல போடுவான், நைஸா எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு வந்து போனேன். ஆனா அவன் கடைசியில 2 முள்ள மட்டும் தலையில இறக்கி விட்டான். சரி, ஓகே, பரவாயில்ல. அவன் தான் 2 முள்ள மட்டும் இறக்குவான்னு தெரியும். நீயே போய் எதிரி வாங்கி அடியே. சரிடா, அப்படியே பொறுமையா இறக்கும் பாரு, இறக்கும். போலாதான்டா, இறக்கிட்டானா. இப்ப வந்து வேற எதுவும் இல்ல. அது மேல ஏறி போகணும். அது மேல ஏதாச்சும் வச்சிருப்பான், ஏன்னா எதுவும் வைக்காம அவன் இருக்க மாட்டான். கரெக்டா நீ எப்பா சாமி, அந்த லெவல் 10ன்றதவே நீ ஒரு இதா இறக்கி இருக்க பாத்தியா? வேற லெவல்டா சாமி டேய். நெக்ஸ்ட் எங்க வீட்டுக்கா? ஓகே. ஆக்சுவலா நம்ம வந்து போய் சேர்றது வீடு இல்ல, சமாதி. சமாதி போய் சேர்ந்துட்டு இப்ப வந்து யார் வந்திருக்கா? அம்மாங்கசன் வந்திருக்காரு. அம்மாங்கசன்னா இதுல எங்க வந்து எப்படி சாமியா தப்பிச்சண்டா சாமி. இப்ப வந்து எங்க வச்சிருக்கான்னு தெரியல. வருதா பின்னாடி எடுத்துரும் ஜம்பிங். ஓகே, ஜம்ப் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து சரி, ஓகே. இப்ப வந்து குழியில இறங்கிட்டுனா முன்னாடி இருந்து வரும். பார்த்து ஒரு முறைதான், ஒரு மாட்டுக்கு ஒரு சூடு, சரியா? மறுபடியெல்லாம் வாங்க மாட்டோம். திருப்பி கொடுத்துதான் எங்களுக்கு பழக்கம். ஒரு முறை பார்த்துட்டா மறுபடியெல்லாம் வாங்க மாட்டோம். இப்ப வந்து அது புட்னோலும். அவ்வளவுதான்டா, சூப்பரா, பக்கா, பயங்கரமான பக்கா. இப்ப வந்து எங்க வச்சிருக்கான்னு தெரியல. ஒரு இதுல இறங்கி போகணுமோ? இதுல இல்ல, நானே போய் மாட்டிக்கின்றதான். அவன் மேல தப்பு இல்ல. இங்க வச்சாப்பாடுறான் ஆப்பு. கீழே குதிக்கணுமோ? தலையில இறக்கி விட்டான்டா. வரண்டா. இப்ப வந்து கீழே அவன் தான் கீழே இறங்க வேணாம் அப்படின்னு ஃபர்ஸ்டே சொல்லிட்டான். மறுபடியும் கீழே போய் இறங்கினா பொறுமையா மேல ஒண்ணு வரும்,
ஜம்ப் ஜம்பிக்க ஜம்ப அவ்வளவுதான். ஒன்னும் தெரியாது மண்ணு கூறிய. அவன் தான் சொல்றான், அப்படி போகாதடா கண்ணா, இப்படி போடா கண்ணா, மேலதான் ஒண்ணு கொடுக்குறேன், அது மேல இறங்கி போடா ராஜா அப்படின்னு சொல்றான். நீ வந்து மீன் பேரு கெளுத்தி பூதான் வளர்த்தி அப்படின்ற மாதிரி போனேன்னா என்ன அர்த்தம்? என்ன ஏன் ஏன் வர்றா மேலும் மேலும் வெறுப்பேத்தின்னுக்குற சீரியஸா சொல்றேன். முள்ளு இறக்குற ஓகே, தலையில கல்லு போடுற ஓகே, வாசப்படி என்னடா பண்ணிச்சு உன்ன? சரிடா, வாசப்படி நீ நவுச்சிட்டு இல்ல, நீ யாரு நான் நீ ஐயோ சரி, நீ யாரு நீ காமிச்சிட்ட, இப்ப நான் யாரு நான் காமிக்கிறேன் பாக்குறியா? அப்படியே பொறுமையா தூக்கிட்டான். சரிடா வரேன்டா, சுரக்காத்த போல வரேன்டா, உன்னை சொடுக்கு போட்டு அடிக்க வரேன்டா, வந்துட்டா வந்துட்டா. அஜய் எப்படியே தப்பிச்சேனா, மாட்டுவனா அந்த சிங்காரம். இது என்ன 2 புள்ளி இருக்குது, அது தூக்கின்னு போகணுமோ பார்க்கலாம். ஏய் ஏய் அண்ணோ சூர்யானோ, நீங்க எங்கண்ணா அந்த பக்கம்? சூர்யானோ ஒரு ஹாய் மட்டும் சொல்லணும். நானும் சூர்யா 24 சூர்யா மாதிரி அப்படியே டைம் டிராவல் அடி வாங்குவாரு. எகிரும் போது நீ நான் ஒரு ஆசாப் காமிக்கிறேன். ஆசாப் ஓகேடா, நீ ஆசாப்ப நீ காமிச்சிட்ட. ஓ நீ அப்படி வரியா? லாஸ்ட் ரவுண்டு சரியா? இதுக்கு மேலேயும் இந்த கேம் என்னால விளையாட முடியாது, ஏன்னா எனக்கு ஓவரா டென்ஷன் ஆகுது. அதனால இதோட முடிச்சிடலாம். ஆனா கேம் பரவாயில்ல மக்களே, நல்லா இருக்கு, விளையாட நல்லா இருக்கு. எந்த இடத்துல என்ன வச்சிருக்கான் அப்படின்றது ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. சூப்பரா எடுத்து வின் பண்ணிட்டு நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா, ஜெயிச்சிட்டோம், நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா, நம்ம ஜெயிச்சிட்டோம். இதுக்கு மேலே இந்த கேம்ல விளையாட மாட்டேன், போகுடா எனக்கு வேணா. மக்களே, நம்ம வந்து இந்த கேமை இதோட முடிச்சுன்னு நெக்ஸ்ட் கேம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா இதுக்கு மேலே இந்த கேம் விளையாட முடியாது, ஏன்னா டைம் அதிகமா போயிட்டு இருக்கு மக்களே. ஓகேவா, நம்ம வந்து நெக்ஸ்ட் ஒரு நல்ல கேம்ல சந்திப்போம். அது வரைக்கும் பை பை, டாடா.